வணக்கம். ஆன்மீக அன்பு நெஞ்சங்களுக்கு உங்கள் ஜோதிடர் சங்கர சுப்பிரமணிய ஐயர், விழுப்புரத்திலிருந்து. இப்பொழுது நாம் பார்க்க போவது கார்த்திகை மாதத்தின் ராசி பலன் பற்றி பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக இந்த கார்த்திகை மாதம் நமக்கு எப்படி உருவானது, இந்த மாதத்தின் விசேஷங்கள் என்னென்ன அப்படின்றத ஒரு கிளான்ஸ் பார்த்துருவோம். கார்த்திகை மாதம் அப்படின்றது காந்தல் பூக்கள் இந்த மாதத்தில் அதிகம் பூக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த கார்த்திகை மாதம் விளங்கும். இந்த காந்தல் பூக்கள் அப்படின்றது சிவபெருமானுக்கும் முருகருக்கும் மிகவும் உகந்தமான ஒரு பூவாக இருக்கும். இந்த மாதத்தில் அந்த காந்தல் பூக்களை வாங்கி நம்ம சிவபெருமானுக்கும் முருகருக்கும் நம்ம பூஜித்து வரும்போது நம்மளுடைய சகல தோஷங்களும் விலகி சகல செல்வங்களும் அடையும் ஒரு வாய்ப்பாக இந்த மாதத்தில் அமையும். இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டோம் அப்படின்னா, இந்த கார்த்திகை மாதத்தில் கார்மேகங்கள் அதிகம் சூழ்ந்து கொஞ்சம் இருள் நிறைந்த மாதமாகவே இருக்கக்கூடிய ஒரு மாதம் ஆனதுனால வீட்டில் எப்போவுமே விளக்குகள் எரிஞ்சிக்கிட்டே இருக்கும் இந்த கார்த்திகை மாதத்தில். அதனாலவே இந்த தீபத் திருநாளும் இந்த மாதத்திலே நமக்கு வருது. இந்த தீபத் திருநாள் அப்படின்னு சொல்லும்போது சிவன் அக்னி ஸ்வரூபமாக மாறி பிரம்மாவுக்கும் விஷ்ணுவிற்கும் அடிமுடி காண்பதற்கு ஒரு வாய்ப்பளித்த ஒரு மாதமாக இந்த மாதம் திகழுது. அந்த அக்னி ஸ்வரூபமாக அவர் மாறின ஒரு காரணத்தினால தான் இந்த கார்த்திகை தீபம் அப்படின்றது நம்ம இன்னும் நடைமுறையில் நம்ம இந்த நாட்களிலும் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். திருவண்ணாமலையில் இது ஒரு பெரிய ஒரு நிகழ்ச்சியாகவே எப்போவுமே நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போவும் பல லட்சக்கணக்கான மக்கள் கூடி வழிபடுகின்ற ஒரு நாளாக இந்த கார்த்திகை தீபத் திருநாள் இங்கே அமைந்திருக்கு. கார்த்திகை தீபம் அப்படின்னு சொல்லும்போது தீபங்கள் மாலை 6 மணிக்கு மேலே விளக்கேற்ற வேண்டும் அப்படின்றது தான் ஐதீகம். கரெக்டாக முதல்லலாம் பார்த்தோம்னா ஒரு 5:50 6 மணிக்குள்ளே கார்த்திகை மாதத்தில் திருவண்ணாமலையில் தீபம் ஏற்றிடுவாங்க மலையில். அந்த நேரத்தை வச்சு தான் நம்ம பொதுவாக வீட்டில் விளக்குகள் ஏற்றுவோம். எத்தனை விளக்கு சார் ஏற்றலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, வாசலில் எப்பொழுதும் அகண்ட விளக்குன்னு சொல்லுவோம். கொஞ்சம் அகல் விளக்கே கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கும். அந்த அகண்ட விளக்கில் ஒரு விளக்கு ஏற்றி வைத்து அதை சுற்றி ஒரு 8 சிறிய அகல் விளக்குகளில் தீபம் ஏற்றணும். இப்போ நிறையா பேர் பார்த்தோம் அப்படின்னா குத்து விளக்கு கொண்டு வந்து ரோட்டில் வச்சு ஏற்றிட்டு இருக்காங்க. குத்து விளக்கு பொறுத்த வரைக்கும் பூஜைகளுக்காக நம்மளுடைய வீட்டு அறையில் ஏற்றுறதுன்றது வேறு, எப்போவுமே சாமி படத்துக்கிட்ட ஏற்றி வைக்கிறதுன்றது வேறு. ஏதாவது ஹோமங்கள் பண்ணுறோம் அப்படின்னா வீட்டில் ஹாலில் வச்சு ஹோமம் பண்ணும்போது அந்த ஹோமத்துக்காக குத்து விளக்கு ஏற்றி வைப்பாங்க. அதை கொண்டு வந்து நடுரோட்டில் வச்சு விளக்கு ஏற்றக்கூடாது. வாசலில் ஏற்ற வேண்டிய விளக்கு அப்படின்னா அகண்ட விளக்கும் அதை சுற்றி அகல் விளக்கும் ஒரு 9 விளக்குகள், வாசப்படியில் 2 விளக்கு, அதே மாதிரி சமையல் கட்டு மாடிப்படி அங்கெல்லாம் ஒரு 2 விளக்கு. பொதுவாக 11 தீபம் அப்படி இல்லைன்னா 21 தீபங்கள் அந்த மாதிரி ஏற்றுறது ரொம்ப சிறப்பு தரும். பரணி தீபமும் கார்த்திகை தீபத்துக்கு முதல் நாள் பரணி தீபம் ஏற்றப்பட்டு பின்பு மறுநாள் கார்த்திகை தீபம் ஏற்றப்படும். இது ஒரு பக்கம் முடிய, பார்வதி தேவிக்கு சிவபெருமான் தனது இடது பக்கமாக ஒரு பாகம் தேவிக்கு என்று அருளிய மாதமாகவும் இந்த மாதம்தான் விளங்குது. அர்த்தநாரீஸ்வரராக காட்சியளித்த மாதமும் இந்த கார்த்திகை மாதம்தான். அடுத்தது பார்த்தோம்னா, ஜோதி ஸ்வரூபமான சிவனுக்கும் மற்றும் மகாவிஷ்ணு மோகினியாக அவதரித்து இவர்கள் 2 பேருக்கும் உருவான மகனாக சபரிமலை ஐயப்பன் தோற்றுவித்து அவருக்கு மிகவும் பிடித்தமான ஒரு மாதமாகவும் பக்தர்கள் அதிகம் மாலையிட்டு, இந்த கார்த்திகை மாதம் தொடக்கத்தில் நிறையா மாலையிட்டு அவருக்காக வேண்டி அவங்க விரதம் இருந்து ஒரு மண்டலம் விரதம் இருந்து ஐயப்பனை தரிசித்து நெய்யபிஷேகம் செய்து வழிபட்டு வருவதும் இந்த மாதத்தில் தான் தொடங்கும். இந்த கார்த்திகை மாதத்தின் சிறப்பான இந்த கார்த்திகை மாதத்தில் இனி வரும் நாட்களில் நம்ம 12 ராசிக்காரர்களுக்கும் யார் யாருக்கு நல்லா இருக்குது, யார் யார் கவனமாக இருக்கணும் அப்படின்றத பற்றி இனி வரும் வீடியோக்களில் பார்ப்போம். சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் உங்களுக்கு தொழில் வியாபாரத்தில் ஒரு நல்ல ஒரு சீரான போக்கு இருக்குங்க. நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும்.
பணிச்சுமை சற்று கூடுதலாக இருந்தாலும் அது உங்களுடைய கடின உழைப்பின் மூலமாக அதை நீங்கள் நல்லபடியாக செஞ்சு முடித்து மேலிடத்திலையும் நற்பெயர்கள் பெறக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த மாதம் அமையும். ஆன்மீக சிந்தனைகளில் நல்ல நாட்டம் போகுங்க இந்த தடவை உங்களுக்கு இந்த மாதம். உங்களுடைய நர் எண்ணங்கள் நல்ல உங்களுடைய பேச்சு திறமை, சாதுரியமான பேச்சு திறமை இதெல்லாம் வச்சு உங்களுக்கு மக்கள் மத்தியில் ஒரு அந்தஸ்தும் ஒரு கௌரவமும் உருவாகக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமையும். பண வரவு சீராக இருக்கும். வரக்கூடிய பணத்தை பத்திரமா சேமித்து வைங்க. வீண் விரயங்கள் ஆவதற்கான வாய்ப்பும் உண்டு. உங்களுடைய சாமர்த்தியமான பேச்சின் மூலம் எப்பேற்பட்ட ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அதிலிருந்து சாதுரியமாக நீங்கள் வெளியில் வந்துடுவீங்க. எந்த ஒரு தடங்களாக இருந்தாலும் எந்த ஒரு தாமதமாக இருந்தாலும் உங்களுடைய சாதுரிய போக்கின் மூலம் அதிலிருந்து நீங்கள் வெளியே வந்து அந்த பிரச்சனைகளை சமாளித்து ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை பாதைக்கான முன்னேற்றத்தை நீங்கள் பார்ப்பீங்க. வழக்குகள் நடக்கக்கூடிய ஏதாவது வழக்குகள் இருந்தாலும் அது ஒரு சாதகமான முடிவை உங்களுக்கு தரக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த மாதம் அமையப் போகுதுங்க. தந்தையின் உடல் நலத்தில் சற்று கவனம் தேவை. தான தர்மங்கள், அன்னதானம், இல்லை யாராவது ஒன்றும் இல்லாதவங்களுக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கறது, குழந்தைங்களுக்கு ஏதாவது பாடப்புத்தகங்கள் வாங்கி கொடுக்கக்கூடிய இந்த மாதிரி ஏதாவது ஒரு தான தர்மங்கள் செய்யக்கூடிய ஒரு மாதமாகவும் இந்த மாதம் உங்களுக்கு அமையும். பணிகளில் சற்று கவனம் தேவை. பிறர் பிரச்சனைக்காக வாதாடி அதுலேயும் வெற்றி காண்பீங்க. என் ஃப்ரெண்டுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை, அவனுக்காக நான் போய் பேச போனேன், அவன் தப்பே செய்யலைன்னு நான் நிரூபிச்சுட்டு வந்துட்டேன் அப்படின்ற ஒரு நல்ல ஒரு வெற்றிக்கான மாதமாகவும் இந்த மாதம் உங்களுக்கு அமையுங்க. எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு கிடைக்கிறதுல சற்று தாமதமாகவே இருந்தாலும் அதையும் சமாளித்து அதிலிருந்து நல்ல ஒரு வெற்றி பெற்று அதிலிருந்து வெளியே வரக்கூடிய ஒரு நல்ல மாதமாகவே இந்த மாதம் உங்களுக்கு அமையும். சாதுரிய பேச்சின் மூலம் உங்களுக்கு சுயமரியாதையும் கௌரவமும் அதிகப்படியாகவே வெளி உலகத்திலிருந்து கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பாகவே அமையும். எனக்கு ரொம்ப நாளாகவே வேலை கிடைக்கலைங்க, நான் ரொம்ப நாளாக வேலை தேடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த மாதம் ஒரு நல்ல ஒரு வேலையையும் தேடித்தரக்கூடிய ஒரு மாதமாக உங்களுக்கு அமையும். பணி சுமை கூடுதலாகவே இருந்தாலும் உங்களுடைய கடின உழைப்பு, கவனமான உழைப்பின் மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு பெயரையும் புகழையும் எடுத்து கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமையுங்க. வியாபாரத்தில் பழைய பாக்கியெல்லாம் எனக்கு வசூலே ஆகலப்பா அப்படின்னு சொன்னவங்கலாம் இந்த கார்த்திகை மாதம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுடைய முயற்சிக்கேற்ற வசூல் உங்களுக்கு நிச்சயமாகவே கிடைக்கும். கணிசமாக அதுவும் வசூலாகி ஏமாற்றம் அப்படின்றது ஒன்று இருக்காத அளவுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல இதை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாகவே அமையும். பிள்ளைகளின் படிப்பில் ரொம்ப கவனம் தேவைங்க. ரொம்பவே கவனமாக அவங்கள தட்டி கொடுத்து படிக்க வைக்க வேண்டியது உங்களுடைய வேலை. ஏன் அப்படின்னா அந்த விளையாட்டுத்தனம் அப்படின்றது படிப்பில் உள்ள மதிப்பெண்களை குறைத்து விடக்கூடாது அப்படின்றதில் கவனமாக இருங்க. பிள்ளைகளின் படிப்பில் மிக அக்கறை தேவை. அக்கறையோடு அவங்கள படிக்க வச்சிங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு பேரும் புகழும் அவங்களும் எடுப்பாங்க. தொழிலில் வெளிநாடு வெளியூர் பயணங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் வர நேரிடலாம். அந்த மாதிரி வாய்ப்புகளில் பயணங்கத்தின் போது உங்கள் கையில் இருக்கிற லேப்டாப்ஸ் இல்லை மொபைலில் வேலட் எதுவாக இருந்தாலும் பத்திரமா வைக்கக்கூடிய ஒரு நிலை உங்களுக்கு தேவை. ஏதாவது தொலைகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. கை தவறி எங்கேயா வச்சுட்டோம்ப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் உண்டு. சற்று கவனத்தோடு செயல்பட வேண்டியது இந்த மாதம் உங்களுக்கு. அம்மன் வழிபாடு, தினந்தோறும் அம்மன் வழிபாடு செஞ்சுக்கிட்டு வந்தீங்க, 2 விளக்கேற்றி அம்மனை வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா, மாரியம்மனை வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சகல செல்வங்களும் கிடைக்கும். காரிய தடைகள் நீங்கும். நல்லபடியாகவே எல்லாத்துலேயும் முன்னேறி வருவீங்க. உங்களுடைய தொழில், வியாபாரம், உத்தியோகம் எல்லாத்துலேயும் ஒரு நல்ல முன்னேற்றம் காணலாம். அம்மன் வழிபாடு மிகவும் சிறந்த வழிபாடாக இந்த மாதம் உங்களுக்கு அமைத்து கொடுக்கும். நன்றி, வணக்கம்.